ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, மில்க் குலாப் ஜாமுன் பிரெட் வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு 2 மணி நேரம் அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குது. அதே மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போதும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெள்ளை ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், ஸ்வீட் ப்ரெட். அதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 13 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய ஓரங்களெல்லாம் வெட்ட வேண்டாம், அப்படியே நல்லா கையால் நல்லா பிச்சு போட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொடியாயிடுச்சு. அதே மாதிரி மீதம் இருக்கிற ரொட்டி துண்டுகளை மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஐந்து பாதாம் பருப்பு அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்புகளை. பொடி செய்து வச்சுருக்கிற பிரெட் தூளில் பாதாம் பருப்பையும் 2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வைத்த பால், அது 1/4 கப்லேருந்து 3/4 கப் வரை தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கிறேன். பால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஊற்றி பிசையுங்க. பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சிறு சிறு உருண்டைகளாக எடுத்துக்கிறேன். உருண்டைகளாக எடுத்துட்டு சின்ன சின்ன பந்து போல் உருட்டிட்டு கட்டை விரலை வச்சு நடுப்புற ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷேப்பு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா அந்த குலாப் ஜாமுன் மாதிரியே நல்லா உருண்டையாகவும் உருட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இருக்கிற மொத்த மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நடுவில் சின்ன அழுத்தம் கொடுத்து தட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது 1/2 லிட்டர் பாலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. இப்போது பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் காஞ்சிருக்கணும். போட்ட உடனே அப்படியே பொரியக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தீயை. ஒன்று ஒன்றா அந்த உருண்டைகளை அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். மிதமான தீயிலேயே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது பால் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது நான் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். சர்க்கரை கரையட்டும். இப்போது நம்ம எண்ணெயில் போட்ட அந்த உருண்டைகள் ஒரு பக்கம் வெந்து வந்த உடனே இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அதுவும் வெந்து வரட்டும். இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் இருக்கட்டும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பால் தயாராக இருக்குது. இப்போ நல்லா கோல்டன் கலரில் நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். மீதம் இருக்கிற உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன்.
இப்போ தயாராக இருக்கும் பாலில் வந்து பொரிச்சு வச்ச உருண்டைகளை போட்டுக்கிறேன். உருண்டைகளை போட்ட உடனே அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் பேட்ச், அதையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த பாலில் வந்து சேர்த்துக்கிறேன். சூடான பாலில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒருவேளை வந்து பால் கொஞ்சம் சூடு ஆறி இருந்தால் நீங்கள் பாலை ஒரு தடவை வந்து சூடுபடுத்திட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை வந்து அதோட சேர்த்துக்குங்க. இப்போது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சூடான பாலில் போட்டுட்டோம். மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பை வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். சுவையான மில்க் குலாப் ஜாமுன் தயாராகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.